வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற குற்ற செயல்களுக்கு அரசியல் பின்னணிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்க உண்மை என்று குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டம் அதிபரின் ஆலோசனை நாடியுள்ள குற்றப்புலனாய்வுத்துறை, ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான பட்டியலை வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நேபுனாராஜி, நாடாளுமன்றத்தில் தங்களின் உண்மையான பலத்தை இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்று பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நாட்டில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்ற செயல்களுக்கு அரசியல் பின்னணிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்க உண்மை என்று தெரிவித்தார். இலங்கை போலீஸ் துறையின் 159வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவை குறித்து அவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், பொதுமக்களின் பாதுகாப்பும் நாட்டின் பாதுகாப்பும் இலங்கை போலீஸ் திணைக்களம் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்களாக உள்ளது. 84,000க்கும் மேற்பட்ட போலீஸ் துறையில் பணியாற்றுகின்றார்கள். இருப்பினும் சில குழுக்கள் மோசடி நடவடிக்கையில் முழு போலீசின் துறையும் நற்பெயருக்கு ஆபத்தாக அமைந்துள்ளது. அதிகாரிகள் மட்டத்தில் இருந்தாலும் தனி நபராக இருந்தாலும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அது முழு துறையின் நம்பகத்தன்மையையும் பாதிக்கின்றது. இலங்கை போலீசார் திறமையானவர்களாக இருக்கின்றனர். எந்த ஒரு பிரச்சனையும் துல்லியமாக கையாளும் திறனும் சந்தேக நபர்களை கைது செய்யும் தைரியமும் அவர்கள் வைத்திருக்கின்றனர். கடந்த காலங்களில் நடந்த கொலைகள் மற்றும் குற்ற செயல்களில் பலவற்றை இவற்றை தீர்க்க முடியாததற்கு போலீஸ் பொறுப்பல்ல. உண்மையான காரணம் அந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் இருப்பது அரசியல் பின்புலங்களே என்பதை நாம் உணர வேண்டும் என்றும் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்தார். இதேவேளை போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து சதி செய்யும் காவல்துறை அதிகாரிகள் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும். அதனை திருத்த தவறினால் சேவையிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2022 மே 9ஆம் தேதி காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபரின் ஆலோசனையை குற்ற புலனாய்வுத்துறையினர் நாடியுள்ளனர். இந்த வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, மிலான் ஜெயதிலக, முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட 37 சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்கு நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்ரன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் விசாரணை சுருக்கங்கள் சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பதிலை எதிர்பார்த்து இருப்பதாகவும் மன்றில் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துமாறு சட்டமாதிபருக்கு நீதிவான் உத்தரவிட்டதோடு வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்குள் புகுந்து பலவந்தமாக சொத்துக்களை கைப்பற்றுகின்றார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். புதன்கிழமை கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்த போது, ஜேவிபியின் பழைய முகம் மீண்டும் வெளியிட ஆரம்பித்துள்ளது. ஜேவிபி என்ற கட்சியினை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்று புதிய பெயரை வைத்து இளம் தலைமுறையினர் அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர். புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என்று நம்பினர். ஆனால் அந்த நம்பிக்கைகளை மீறி ஜேவிபி தற்போது மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. வன்முறையை மீண்டும் கைகளில் எடுத்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை ஏற்றுக்கொள்கின்றாரா? மக்களுக்குள் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன. சட்டத்தின் பேரில் வன்முறையில் ஈடுபட்டு சவாலாக இருப்பவர்களை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்துகின்றார்கள். நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாதொழிப்பதற்கு பாதாள உலக குழுவினர் பயன்படுத்தப்படுகின்றனர். கடந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் கல்வர்கள் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் இன்று அதே செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராஜி ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான பட்டியலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை அவர் ஒரு தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலில் மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு 6 வழக்குகள் மற்றும் முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்சவுக்கு 7 வழக்குகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஜோசித ராஜபக்ச, டெய்சி ஃபாரஸ்ட், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, சிராந்தி ராஜபக்ச, நிசாங்க விக்ரமசிங்க, முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், பிரசன்ன ரணவீர, நகரசபை உறுப்பினர் மேல்ரோய், மெர்வின் சில்வாவின் முன்னாள் செயலாளர் சிங்கப்பூர் சரத், பிள்ளையானின் சாரதி SM ரஞ்சித், சிறையில் உள்ள SM சந்திரசேனவின் மனைவி ஆகியோரும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். மேலும் SM சந்திரசேன, மகிந்தானந்த அழுத்கமகே, முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் நளின் பெர்னாண்டோ, வேறு சில வழக்கில் சிறையில் உள்ள ரோகிதவின் மருமகன், பிணையில் உள்ள துமிந்த திசாநாயக்க ஆகியோருக்கு எதிராகவும் வழக்குகள் உள்ளது.
மேலும் ஹெகலியவின் இணைப்பு செயலாளர் மெர்வின் சில்வா, ஹெகிலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் பட்டியலில் உள்ளனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க, லொஹானின் மனைவி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, உள்ளூராட்சி உறுப்பினர் சுலோச்சன விஜித் விஜயமுனி சொய்சா, அனுர பிரியதர்சன ஜாபா மற்றும் மனைவி, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சாந்த அபேசக்ரவின் மகன், புதிய வழக்கில் மகந்தானந்த அழுத்கமகே, லிந்துல நகர சபையின் முன்னாள் மேயர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சின் பாஸ் ஆகியோரும் பட்டியலில் அடங்குகின்றார்கள். நாடாளுமன்றத்தில் தங்களின் உண்மையான பலத்தை இதுவரை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்றும் சுற்றுலா பிரதி அமைச்சர் வான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், எமது அணியில் தற்போது 159 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி எங்களுக்கு சவாலாக இல்லை. எமது நாட்டின் வரலாற்றில் யாருக்கும் இவ்வாறான அதிகாரம் கிடைத்ததில்லை. சூழ்ச்சி அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் எமது அரசாங்கத்தை பின்வாக்க வைக்க முடியாது. மக்கள் அதற்காகவே இந்த அரசை அமைத்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாட்டில் அனைவருக்கும் ஒரே சட்டமே பொருந்துகின்றது. நேற்று விதிமுறைகள் மீறிய இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் இருவரும், சீன சுற்றுலா பயணிகள் பலரும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சட்டம் ஒன்று இருந்தால் அதற்கேற்ப அனைவரும் செயல்பட வேண்டும். யார் சட்டத்தை மீறினாலும் ஜனாதிபதியாகவோ பொதுமக்களாகவோ என்பதை கருத்தில் கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கும் என்றார். தலவாகல அக்ரபத்தனையில் உள்ள ஹால்ப்ரூக் பகுதியில் பாதாள உலக கொலைகளின் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் லஹிரு சம்பத் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அக்ரபத்த போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மீதியகுட பகுதியில் நடக்கும் பல கொலை வழக்குகளில் தேடப்பட்ட சந்தேக நபர் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிய வருகிறது. போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் அவரை சிலருக்கு தொடர்பு கொள்ள பயன்படுத்தியதாக கூறப்படும் வாட்ஸ்அப் சேவையை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்களின் தொலைபேசிகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் சந்தேக நபர் அக்ரபத்தனையில் உள்ள தனது மனைவியின் வீட்டில் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். செப்டம்பர் 3ஆம் தேதி சந்தேக நபர் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நுரலியா நீதவான் லங்காமணி பிரபுத்திகா முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதவான் சந்தேக நபரை மெட்டியாகுட போலீசாருக்கு ஒப்படைக்குமாறு அக்ரபத்தன போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியாவுக்கு விதித்துள்ள தீர்வை வரி இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கூறியுள்ளார். அதே சமயம் இந்த சூழலை பயன்படுத்தி இந்தியாவை மீறி செயல்படுவதில் இருந்து இந்தியாவுடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பது இலங்கையின் அபிவிருத்திக்கு அதிக நன்மை தரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதன்கிழமை கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் குறிப்பிட்ட போது, இந்த அமெரிக்க வரை இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்திலும் இலங்கையிலும் மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இந்தியாவுடன் செய்யப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். தற்பொழுது மின்சார சபை பங்குகளாக பிரிக்கப்படுவதும் அதனை திட்டமிடல்கள் எவருக்கும் தெளிவாக இல்லை. எந்த நடவடிக்கையும் பாவனையாளர்களை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும். அரசாங்க நிறுவனங்கள் எதேச்செயலாக தீர்மானங்கள் எடுத்தால் இலங்கை ஆசியாவில் அதிக மின்கட்டண நாடாக அடையாளப்படுத்தப்பட்டு போட்டி நிலைமை கைவிடப்படலாம். இது ஏற்றுமை துறையை பாதிக்கும். எனவே அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் சுங்க சேவைகளும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சியுடன் ஒப்பிட்டு பரிசீலிக்கப்பட வேண்டும். இந்தியாவை மீறி தனியாக வர்த்தகம் செய்யும் போதிலும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவது சிறந்தது. உலகிலேயே 4வது பெரிய பொருளாதாரம் கொண்டு இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது. அதனால் இந்தியாவுடன் இணைந்து பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் இலங்கையில் அபிவிருத்தி விரைவாக வளரும் என்றும் அவர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியில் நேர்ந்து நேற்றைய தினம் புதன்கிழமை மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை 10வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை 42வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 51 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இதுவரையில் 213 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 231 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.